ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தீபாவளி அன்னைக்கு மார்னிங் இருந்ததோட நைட் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாருமே இருந்துட்டு ஒன்றா வந்து பட்டாசுலாம் வெடிச்சிருந்தோம். அந்த கிளிப்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜியோவுக்கும் ஆன்ட்டி ஃபுல்லாக ஆயில் வச்சு விட்டுருந்தாங்க. அது ஊடுற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக வந்துட்டு பட்டாசுலாம் எடுத்துகிட்டு நானும் ஜியோவும் வெடிக்க போயிட்டோம். ஐ மீன் ஜீவா வெடிச்சாங்க, அதை நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நைட் டைமில் இந்த சங்கு சக்கரம், புஷ்பானம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கை ஷாட்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் எனக்கும் செட் ஆகும். இந்த சரவெடி அதுக்கப்புறம் வந்து மற்ற வெடிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஐயோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும் வைக்கும்போதே. அங்கிள் ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருந்தாங்க, நானும் ஜோவும் வச்சுருந்தோம். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெய் வச்சுட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அகெயின் வந்து வெடிக்கிறது, இதெல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தலை தீபாவளி அப்போ எங்கள் அம்மா பட்டாசு வாங்கி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அதுலேருந்து என்னமோ தெரில எனக்கு வெடிக்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஜியோ வேறு என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வந்து வெய்வான்ட்டாங்க. நானும் பெரிய மாதிரி போயிட்டேன். ஆனால் நான் வைக்கும்போது தான் வந்துட்டு என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு நான் பயத்தில் இருந்திருக்கேன்னு. பத்துச்சா இல்லையான்னு கூட பார்க்கல, ஓடுறா டே அப்படின்ட்டு ஓடிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நானும் மேலே வந்துட்டேன். மொட்டை மாடியில் காய வச்சிடலான்ட்டு. ஏன்னா நான் இப்போ ட்ரையர் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அது ஏன்னா ட்ரையர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. மேலே போய் வெயிலில் நின்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு காஞ்சிடுது. அதனாலேயே நான் இப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தீபாவளி ட்ரெஸ் வந்து நான் எடுக்கும்போது யோசிச்சையோ ரொம்ப பளிர்னு அடிக்குமோன்ட்டு. ஆனால் வேர் பண்ண வாட்டி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கலர் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிட்டு கீழே நானும் சாப்பிட போயிட்டேன். அண்ட் நான் சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் வெளியே சவுண்டு கேட்டது. பார்த்தா அங்கிள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வைக்கிறது என்னமோ ஜீவா தான். நான் ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு ஓடுறேன்னு தெரில. சீரியஸாக சொல்கிறேன், தீபாவளி டைம் வந்துட்டு இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் இவ்வளோதான் இல்லை நான் ஓடினது. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதில் இவன் வேற நமக்கு கீழே வச்சு வெடிச்சாலே பக்குங்கும். இதில் சார் கையில் வேற வச்சுட்டு இருந்தாரு. இந்த பசங்களுக்குலாம் அப்படி என்னதான் ஆகும்னு தெரில. இந்த கையில் வச்சு வெடிச்சாதான் அப்படியே ஃபுல்லாக வெடிச்ச மாதிரி இருக்குமாட்டிருக்கு. இங்கே ஜியோவோட சிப்ளிங்ஸும் அப்படி தான் இருந்தாங்க. மார்னிங் வெடிக்கிறதுக்கு ஃபுல்லாக சரவெடி மாதிரி தான் வாங்கியிருந்தோம். சரிவா ஃபைனலாக 1-2 பேர் சேர்ந்து வச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தனால போயிருந்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போய் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு தான் வந்தோம். ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீவோட சித்தி அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ குலாப் ஜாம்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்கியிருப்பேன். அண்ட் ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மேலே போயிட்டேன். சாயந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தாயம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சார்லி தான் கொஞ்சம் பாவமாக இருந்தது. அந்த பட்டாசு சவுண்டுக்கு அதுக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க. இது விளையாடும்போது நல்லா இருந்தது. எனக்கு தாயமே வரல, கடைசியாக தான் வந்தது. ஆனால் எங்கள் அங்கிளுக்கும் ஜீவாக்கும் டக்குன்னு வந்தது. அது போடுற ஒரு கை பக்குவமாட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் நைட் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இரும்பலாக இருந்தனால ஜீவா டானிக் குடின்ட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு டேப்லெட்ஸ் நான் கூட சாப்பிட்ருவேன். எனக்கு இந்த டானிக் வந்து சுத்தமாக பிடிக்காது. அண்ட் நிறைய பேர் வந்து தீபாவளி ட்ரெஸ் எங்கே எடுத்த கோம்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. நான் சேலம் ரிலையன்ஸ் மாலில் மேலே ஒரு பெல்லா ஷாப்புன்னு இருக்கும். அங்கே தான் நான் ரெகுலராக எடுக்கிறது. அண்ட் தீபாவளிக்கும் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கலர் காம்பினேஷன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சுடி அந்த மாதிரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டன் ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த குத்தும் இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பிடிக்காது. இந்த சில்க் மெட்டீரியலில் வரதெல்லாம் தீபாவளி டைம்ன்றனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். உள்ளுக்குள்ளே தோணுச்சு ஒரு வேளை குத்துமோ அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் நான் எடுத்துட்டேன். பட் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ட்ரெஸ் வந்து எனக்கு அவ்வளோ சாஃப்டாக செம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இதுக்கப்புறம் ஜீவா வந்து நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க சார். ஆனால் அது போடல. இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு விட்டுட்டாங்க. சரி ஓகே, என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கேன்ட்டு நானும் விட்டுட்டேன்.
அண்ட் நாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவாவோட 2 தம்பி இருக்காங்க. அவங்க வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வரலும் சும்மா நார்மலா வெடிப்போம் இல்லைங்களா? அந்த மாரி வெடிச்சிட்டு இருந்தோம். ஊர்ல இருந்து எங்க அண்ணன் வந்திருக்காரு. சொன்ன மாரி எங்க அண்ணாவும் வந்துட்டாங்க, ஜீவாவோட தம்பியும் வந்துட்டாங்க. எல்லாருமே ஒண்ணா வெடிக்கிறப்ப தான் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நைட் டைம் தான் ஒரு மாரி கலர்ஃபுல்லா நல்லா ஜாலியா இருந்தது. நான் மார்னிங்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா? நைட் டைம் தான் புஸ்வானம், அதுக்கப்புறம் ஸ்கை ஷாட்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன். சுத்தமே தவிர பறக்காது. என்னையும் சேர்ந்து பயமுறுத்துறீங்கடா டேய். ஒரு மாரி நல்லா இருக்குல்ல. நீங்களும் என்ன மாரி இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வைப்பீங்கன்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சீரியஸ்லி இது ஸ்கை ஷாட்ன்னு நெனச்சு தான் வச்சோம். ஆனா டம்முன்னு வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. சவுண்ட் ரொம்ப இருந்தனால அத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம். ஐயோ எங்கடா போகுது? அண்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 60 ஷாட்ஸ் வந்து வச்சோம். இது எப்ப பத்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு பிடிச்சிடுச்சு. அதனால எல்லாருமே ஓடிட்டோம் சைட்ல. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டா சரவெடியோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி நாங்க செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எந்த மாரி பண்ணீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களை கண்டிப்பா நெக்ஸ்ட் வ்ளாக்ல வந்து மீட் பண்றேன். பாய்.